ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டான்ஸ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். ஸோ யார் அந்த டான்ஸு எப்படி ஆடினாங்க அப்படிங்கிறது யூனிக்காக சொல்ல போகணுன்னா கடைசி 2 பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுடைய ஆட்டத்தை ஒழுங்காக வந்து ஆடினார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ யார் அந்த 2 பேர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டாஸ்க் வந்து சும்மா பிச்சு உதறாங்க நம்ம கண்டஸ்டன்ஸ் உள்ள அப்படின்னு நம்ம சொல்லி தான் வேணும். ஏன்னா அப்படி கண் வந்து பார்த்திங்கன்னா அவிஞ்சு போச்சு. ஏன்னா ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு. காலிலேருந்து எதுவுமே சரியில்லை. கடைசியாக 2 பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த சூப்பர். அதுலேயும் ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டான்ஸ் ரொம்ப யூனிக்காக இருந்தது. அவருடைய உடம்புல கை கால் தூக்குறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருந்தும் இப்படி வச்சு ஒரு அணை அப்படி தூக்குனது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பாதி பாட்டில் அவரால் முடியல. ஒரு கட்டத்தில் ஃபெயிண்ட் ஆகிட்டு அப்படியே அப்படியே கீழே வந்தார். அதுக்குள்ளேயும் பசங்க எல்லாருமே வந்து போயிட்டு தூக்கிட்டு டக்குன்னு வந்து உட்கார வச்சு கொஞ்சம் காற்றெல்லாம் வச்சு தண்ணி கொடுத்து கொஞ்சம் அப்படியே சரி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அவர் சொல்கிறார், இத்தனை வருஷமாக நான் கால கையெல்லாம் தூக்குனதே கிடையாது அப்படின்றாரு. இங்கே வந்து ஒரு அந்த சாங்குக்கும் எனக்கும் பிக் பாஸ் கொடுத்த அந்த இதுக்கும் பயங்கரமாக இருந்தது அப்படின்னாரு. அப்புறம் பிக் பாஸ் வந்து பாராட்டுறாரு ரவீந்தரை தனியாகவே, நல்லா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. சரியா, காலேருந்து நான் வந்த பெர்ஃபார்மன்ஸில் இவர் போட்ட அந்த எஃபர்ட்டுக்காக நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி யாராவது ஒருத்தர் நல்லா விளையாடுவானான்னு பார்த்தா கில்லி த்ரிஷாவுக்கு வந்த சோதனை, வாரணமாயிரம் சூர்யாவுக்கு வந்த சோதனை, மமல் கே சம்பந்தம் சிம்ரனுக்கு வந்த சோதனை, அந்த வரிசையில் ஏதாவது நடக்கும்னு பார்த்தா டக்குன்னு வந்து பவித்ரா வராங்க. முக்குந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ், அதுலேயும் பின்னி பெடல் எடுக்குது. பவித்ரானாலே செம்ம டான்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சூப்பரான எக்ஸ்ப்ரெஷன்ஸ், சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். குயின், ஜாக் குயின் இல்லை பவி குயின் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய நளினம், அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த ஸ்மைல் அப்படின்னு நல்லா இருந்தது. அதுலேயும் விஷால் வந்து கூடுதலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள. கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி கேரக்டரில் ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பார். அதில் உசுரோடு இருப்பான் நான் பொத்த புள்ள அப்படின்ட்டு அந்த இதை பாடி அப்படியே நடிச்சுட்டு சாச்சனாவை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூப்பிட்டு வராப்பில். அதெல்லாம் வந்து ரொம்ப ஆட் அட்வான்டேஜாக இருந்தது அந்த டாஸ்கில் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. அடுத்து ஓட்டிங் பார்க்குறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். சௌந்தர்யாவோட அந்த காக்காவலிப்பு டான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. சவுண்டே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ணாத சவுண்டுக்கு தூக்கி போட்டு அடிச்சிட்ருக்காங்க. இதில் த்ரிஷா வந்து கால் பண்ணி போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்ன பாட்டுக்கு யாரோ ஒரு காக்கா வலிப்பு மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அப்புறம் விஷ்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பேசி வச்சுட்டு போயிருக்காங்க போல. அதாவது அடுத்த சீசன் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிஆராக செட்டப் பண்ணிட்டு போங்க, நடிக்க தெரியணும், இதனால் தெரியாதுன்னு சொல்லுங்கள். சரியா? அப்புறம் வந்து இயல்பாக இருங்கன்னு சொல்லி நடிங்க அப்படின்ற மாதிரி இப்போ என்ன சௌந்தர்யா பண்ணுறாங்களோ அதை அப்படியே போன வருஷம் தினேஷ் மணி விஷ்ணுவோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. போய் பாருங்கள், செம ஃபன்னாக இருக்குது. நான் கூட பார்த்துட்டு செம ஃபன்னாகிடுச்சு. சௌந்தர்யா நல்லா தயார் பண்ணிட்டாங்கம்மா, பிஆர் வச்சுருக்கீங்க, உள்ளே போய் ஒன்றும் தெரியாது, எனக்கு டாஸ் வர தெரியாது அப்படின்னு சொல்லி சீனை போடுறீங்க. பக்காவாக சொல்லி கொடுத்தது பண்ணிகிட்ருக்கியம்மா. இதில் உனக்கு கப்பு வேறு கப்பு கொடுப்பாங்க, உனக்கு கப்பு மூஞ்சி முகரையம்பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து முத்துக்குமரன் ஸ்டாண்ட் அவுட்டுங்க அஃபீஷியலில் 1,23,000 ஓட்டு. 2வது இடத்துல விஷால் பின்றான் ஓட்டில். 3வது இடத்துல ஜாக் குயின். ஓகேங்களா? அப்புறம் 4வது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா. இதுதான் அஃபீஷியலில். பட் அன்அஃபிஷியலில் வேறு கதை ஆக்சுவலாக. ஸோ தீபக் வந்து இப்போ டக்கு முன்னாடி வரார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ முத்துக்குமரன் அவர்கள் 35%, சௌந்தர்யா 2வது இடம் 17%, விஜய் விஷால் வந்து 34,000 வாக்குகள், தீபக் வந்து பார்த்தீங்கன்னா 33,000 வாக்குகள், அருண் 33,141 வாக்குகள், ஜாக்லின் கீழே இறங்குறாங்க, பவித்ரா அது கீழே இருக்காங்க. ஸோ அருண் வந்து கண்டிப்பாக டாப் 5 அடிச்சு பிடிச்சி போயிடுவாங்க போல தெரியுது. ஸோ ஜாக்லின் நீங்கள் கீழே இறக்குறாங்க. போன வட்டமும் அப்படி தான் இருந்துச்சு. ராணுவ செகண்டில் இருந்தால் அதுக்காக அவன் செகண்ட் ஓட்டா. அஃபீஷியல் ஒன்றும் கிடையாது. அன்அஃபிஷியல் நான் சொன்ன அந்த ரேங்கிங் தான். ஸோ பின்னி பெடல் இருக்கிறார் முத்துக்குமரன், அடித்து நகர்த்துறாங்க. பட் அன்அஃபீஷியலில் இது நான் புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சூப்பரில் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.